Welcome to my channel Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வினாடியின் சக்தி அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த நிமிஷம் மட்டும்தான், அதாவது இந்த வினாடிகள் மட்டும்தான் நமக்கு முழுமையாக நம்ம கையில் இருக்குது அப்படின்றத நம்ம பல நேரங்களில் ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞாபகப்படுத்துகிறோம். ஏன்னா நம்ம கையில் இருக்கிற இந்த வினாடியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட எதிர்காலமும் அமையுது. கடந்த காலத்தில் உள்ள திருப்தியான நிலைமையும் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா பல நேரங்களில் நம்ம யோசித்து பார்க்கும்போது, நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி செஞ்சுருந்தேன்னா என்னுடைய இன்றைய நிலைமை வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஷனில் கொண்டு வர்றோம் இல்லைங்களா? குடும்பத்துக்குள்ளே ஆகட்டும், நண்பர்களுக்குள்ளே ஆகட்டும், படிப்புலே ஆகட்டும், வேலையிலே ஆகட்டும், நான் அந்த மாதிரி அப்போ செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் டென்ஸில் கடந்த காலத்தில் சில மாறுதல்கள் இருந்திருந்தால் நான் இந்த மாதிரி இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு கணிப்பில் நம்ம பேசுகிறோம். அப்போது நம்மளால் கடந்த காலத்துக்கு போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா, அந்த கேள்வி முடியாது அப்படின்னு தான் எல்லாராலையும் சொல்ல முடியும். அது அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எதுவும் கிடையாது நம்மக்கிட்ட. அதனால் நம்ம கையில் இருக்கிற இந்த வினாடி தான் நம்மளுடைய வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக ஆக்கும், தெளிவாக்கும், பிரயோஜனப்படுற மாதிரி ஆக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை கவனத்தில் எடுத்துக்கணும். அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம். இப்போது வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கணும். நம்மளுடைய நிகழ்காலத்தில் பயனுள்ளதாக நம்மளுடைய வினாடிகளை நம்ம பயன்படுத்தினோம்னா, இந்த நிமிஷங்களை பயன்படுத்தினோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இதன் மீது தான் நம்மளுடைய கவனம் முழுவதும் இருக்கணும். அதாவது நிகழ்காலத்தின் மீது தான் இருக்கணும். ஏன்னா அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் என்னென்ன கரெக்ஷன் நீங்கள் விரும்புகிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ செஞ்சிட முடியும். நீங்கள் ஏதாவது மாறுதல் பண்ணணுமா, இப்படி செய்யணுமா, எதிர்காலத்துக்காக நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நிகழ்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை, உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தெளிவாக இருக்கிற மாதிரி, அதாவது அதில் செகண்ட் ஒப்பீனியனே இல்லாத, மற்றவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஒரு திட்டங்களை நீங்கள் வகுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நிகழ்காலம் ரொம்ப சிறப்பாக அமையும். நிகழ்காலம் யாருக்கெல்லாம் சிறப்பாக அமைஞ்சிருக்கோ அவங்களுக்கு எதிர்காலமும் அடுத்த கட்டமாக சிறப்பாக தான் அமையும். அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. நிகழ்காலத்தில் மட்டும்தான் சில முக்கியமான விஷயங்களை நம்மளால் திட்டமிட முடியும். அந்த திட்டமிடுதல் எல்லாமே வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை பொறுத்து தான் நம்ம திட்டமிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பற்றி மட்டும் திட்டமிடுறது இல்லாமல், வாழ்க்கையில் மற்றவங்க மேலே நம்ம அன்பு செலுத்துறதுலையும், மற்றவங்க மேலே அக்கறை செலுத்துறது எல்லாமே நம்ம இந்த நிகழ்கால வினாடிகளில் தான் நம்ம பண்ண முடியும். நீங்கள் எவ்வளவு தான் பிஸியான மனிதராக இருந்தால் கூட சரி, எவ்வளவு தான் நீங்கள் பெரிய அளவில் முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறவராக இருந்தாலும் சரி, வீட்டுக்காக நேரம் ஒதுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் பிஸியாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிகழ்காலத்தில் நீங்கள் அன்பு செலுத்துறதை நீங்கள் மறந்துட்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கிற ஒரு எந்திரமாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா, நீங்கள் நிகழ்காலத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்க தவறிட்டீங்க அப்படின்றத நீங்கள் உறுதியாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அது உண்மையான நிலைமையும் அதுதான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எப்போவுமே மனிதன் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு எந்திரம் அல்ல. அவனுக்கு வாழ்க்கைக்கு தேவை தான் பணமே தவிர வாழ்க்கையே பணம் அல்ல அப்படின்ற ஒரு கருத்தையும் நீங்கள் எப்போவுமே நினைவில் வச்சுக்கோங்க. ஏன்னா வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் நம்மளுக்கு பொருளாதாரம் வேணும். அதாவது பொருளாதாரத்தை சேர்க்கறதுலேயே நம்மளுடைய நிகழ்காலம் எல்லாத்தையும் நம்ம செலவு பண்ணிட்டோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்போ வாழ போகிறோம், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் எப்போ வாழ்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. எப்பவுமே நமக்குள்ளே நம்ம சில கேள்விகளை கேட்டு தான் ஆகணும். ஏன், எதற்கு அப்படின்ற ஒரு 2 கேள்வியை நம்ம மனசுக்குள்ளே நம்ம கேட்கணும். இப்போ ஏன் நான் இந்த வேலையை செய்யணும், எதற்காக செய்யணும் அப்படின்றத நமக்குள்ளே இந்த கேள்விகளை நம்ம எழுப்பினோம்னா, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சரிதானா அல்லது நம்ம செய்கிறது தவறா அப்படின்ற ஒரு விடையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஏன், எதற்கு அப்படின்ற கேள்விகள் உங்ககிட்ட எப்பவுமே ரெகுலராக எழ ஆரம்பிச்சதுன்னா, நீங்கள் அந்த கேள்வியை நீங்கள் உங்ககிட்ட மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி உள்ளவங்ககிட்டையும், அதாவது உங்கள் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, உங்கள் மீது அவங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க இல்லைங்களா, அவங்ககிட்டே நீங்கள் இந்த கேள்வியை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒருத்தர் இதைத்தான் செய்யணும் அப்படின்னு உங்களை சுற்றி உள்ளவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை மேலே நீங்கள் ஈடுபாடு காமிச்சிங்கன்னா, உங்களுடைய நிகழ்காலத்தின் மீது உங்களுக்கு கவனம் மாறி போகும். உங்களுடைய செயல்களை நீங்கள் விருப்பப்பட்டபடி செய்ய முடியாது. அதனால் எப்போவுமே நீங்கள் உங்களுடைய செயல்களை
உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய நிகழ்காலத்தின் மீது நீங்கள் வந்து செலுத்தும் போது அது வந்து உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுற மாதிரி இருக்கணுமே தவிர அது வந்து அடுத்தவங்களுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கக்கூடாது. இப்போது நீங்கள் அடுத்தவங்களுடைய நிபந்தனைகளை வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்போவுமே வாழறதுக்கான நேரமே இருக்காமல் போயிடும். அதனால தான் நீங்கள் எப்போவுமே நிபந்தனைகளுக்கு கட்டுப்படாமல் உங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் வந்து செயல்திறன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கனவுகளை வந்து நீங்கள் வந்து நிறைவேற்றிக்க முடியும். கனவுகள் அப்படிங்கிறது எப்போவுமே பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை பற்றினதாக தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எதிர்காலங்கிறது ஒரு கற்பனை. நீங்கள் நிகழ்காலத்தில் உங்களுடைய கனவுகளுக்காக நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே கேள்வியும் பதிலும். இப்போது நீங்கள் நிகழ்காலத்தின் மீது நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கட்டம் உங்களுக்கு வந்து இந்த எதிர்காலம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையும். இப்போது பல நேரங்களில் பார்த்திங்கன்னா ஏன் எதற்கு அப்படின்ற இந்த 2 கேள்வியை நம்ம வந்து எழுப்ப தவறுறதுனால தான் நம்மளுடைய கடந்த காலங்களில் நம்ம சில குறைகளை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போவே ஏன் எதற்கு அப்படின்ற கேள்வியை வந்து நமக்கு நாமே கேட்டிருந்தாலும் அல்லது நம்மளை சுற்றி உள்ளவங்ககிட்ட அந்த கேள்விகளை கேட்டிருந்தாலும் நம்மளுடைய கடந்த காலத்தை நம்ம வந்து சற்றே மாற்றி அமைச்சிருக்க முடியும். அது வந்து அந்த சூழ்நிலையில் தான். அதனால் நீங்கள் எதையுமே வந்து நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த ஏன் எதற்குன்ற கேள்வியை நம்ம தவிர்த்துக்கிட்டு நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்ற முயற்சியில் நீங்கள் எப்பவுமே நீங்கள் இறங்காதீங்க. ஏன் எதற்கு அப்படின்ற கேள்வி எங்கேயெல்லாம் வந்து எழுதோ, அந்த கேள்விகள் எங்கேயெல்லாம் தோன்றுதோ அங்கே தான் ஒரு நியாயமான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அதனால் நியாயத்தை விரும்புகிறதா இருந்ததுன்னா நீங்கள் எப்போவுமே வந்து ஏன் எதற்கு அப்படின்ற கேள்வியை வந்து நீங்கள் எப்போவுமே தவிர்த்துறாதீங்க. ஏன்னா இந்த நிகழ்கால நொடிகளுடைய சக்தியை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்ம அதை வந்து சிறப்பாக பயன்படுத்தணும். சிறப்பாக பயன்படுத்துறதுனா எந்த கேள்வியுமே கேட்காம இந்த நிகழ்காலத்தை நம்ம பயன்படுத்தணும்னு வச்சுங்களேன், காலம் போகிற போக்கிலேயே நம்ம போயிட்டுருப்போம் அல்லது மனம் போன போக்கிலேயே நம்ம போயிட்டுருப்போம்னு சொல்ல முடியும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுடைய நிகழ்காலத்தின் மீது உங்களுடைய கவனத்தை நீங்கள் எப்பவுமே வச்சுக்கணுங்கிறத நம்ம சொல்ல வர விஷயங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.